மீனாட்சி கணக்கு புரிஞ்சுக்கப்பா கோர்ட்டில். இப்போ வெளியில் இவன் தயாரிக்கா இவனே ஆளை அரசியல்வாதியை நியமித்த கவர்மெண்ட் வேலைக்கிறோன்னா அப்படி ஆக்ஷன் பண்ணு விடு, அப்படி 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 ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எப்படி இது ஒரு கூத்தடிக்க நான் பூமியில் கொடுத்துருக்கேன் அப்படிங்காரு. எப்படி ஆக்ஷன் பண்ணுதா? எப்படிப்பா ஆக்ஷன் பண்ணுதா? அரசியல்வாதி இப்போ உட்காந்து நாற்காலி சேரில் உட்காந்து ஆக்ஷன் பண்ணுதானா? இப்போ ஏற்கனவே அடுத்து டெல்லி போவான். எப்படியும் கண்டிப்பாக டெல்லியில் போய் அங்கே முத்தம் கொடுப்பான் பிரதமர் மோடியை. இவன் மேலே 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி இவன் மேலே உட்கார வச்சுட்டார். இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கார பேரை இப்போ இவனை வச்சு தான் ஆட்டணும். அடுத்து பூதத்தி அரக்கி 4 கணக்கில் உள்ள ஓவையில் டெல்லி வரைக்கும் ஒரு ஆட்டி உளிப்பு விடுவார். உளிப்பு விட்டவனே ஊடாளப்பட்ட மாநிலம். அடுத்து தமிழ்நாடு எப்படி கேட்ச் பண்ணுதாரோ அதே மாதிரி தான் ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி இப்படி வரைக்கும் போவார். தமிழ்நாடு எப்படி கேட்ச் பண்ணணுமோ, எப்படி உள்ளே தூக்கி போடணுமோ, எப்படி தண்டனை கொடுக்கணுமோ, எப்படி இவனை விரட்டி அடிக்கணுமோ அந்த மாதிரி தான் அடிப்பார். இந்த செம்மத்தில் விடமாட்டார். கணக்கு போட்டாருப்பா, அழிச்சு வச்சுருக்கான். ஒரு கேள்வி கேட்காம உட்காந்துக்கிட்டே இருந்தால் இப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு விட வச்சுட்டாரு. ஒரு தட்டி விட்டா தான் வந்து கேள்வி கேட்பானா அப்படின்ட்டாரு. முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கப்பா. எல்லாமே கோர்ட்டில் புரிஞ்சுக்கோ. கோர்ட்டில் நீ எப்படி நடத்தியோ அதை மாதிரி இப்போ சட்டப்பேரவையில் இவன் நடத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ தானே நாற்காலி சேரில் உட்காந்துருக்கான். நாற்காலி சேரோடு இவனை தூக்கிடுவாங்க. மந்திரி, எம்எல்ஏ, உள்ளே அடக்கிற ஆக்கங்கட்ட முதலமைச்சர் எல்லா கழுதையும் புரியுதா? அதுக்கப்புறம் இப்போ இப்படி தான் கணக்கு எடுப்பான். இப்போ ஏற்கனவே பேர் என்ன பேர் வச்சுருக்கான் முதலமைச்சர் பேர். அப்போ இந்த ஜட்ஜி கணக்கை பிடிக்கும். ஜட்ஜி எப்படி பூரா ஜட்ஜியாக கட்டியிருக்கானா, ஆலய மணி அடிக்கானா, இந்த மணியெல்லாம் தூக்கிட்டு போய் தான் இந்த மணியை அடிக்கான். இப்போ அதே மாதிரி மணி அடிக்க உட்காந்துருக்கான். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் உட்காந்துருக்கான், மணி அடிக்க உட்காந்துருக்கான். எப்படி மதமாக விட்டு பூமியை அழிக்க விட நான் விட்டுருக்கேன்ட்டார். சாதியாக நான் படைச்சி விட்ருக்கேன். படைக்கிறது ஒரே உயிர். ஆடு, மாடு, கோழி, பறவை, பன்னி வரைக்கும். பன்னி உயிர் இருக்கா, அதுவும் உயிர் தானே. அந்த மாதிரி தான் மானிடப்ப கணக்கு போட்டார். துவைச்சி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம். எப்படி வெளியில் இந்த 3 மதம் ஆடுதானோ அதே மாதிரி ஓட்டு முத்திரை வாங்கி சட்டப்பேரவையில் ஆட்டுதான். கை 2 தூக்கிக்கிட்டு கம்பி பழுக்க வச்சா. இல்லை, சட்டப்பேரவையை கண்டிப்பாக எந்த நேரம் சொல்ல முடியாது. சட்டப்பேரவையில் உள்ளே வாசிக்கிட்டு இருப்பார். இராணுவம், வானரப்பட, தரப்பட, விமானப்பட சுற்றிடுவான். சுற்றி உன் கணக்கை பிடிக்கிற நேரத்தை அந்த கணக்கை பிடிப்பார். முக்கால் சத்தியம்.